பிரியமானவர்களே, உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளை கர்த்தர் காண செய்திருக்கிறார். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். லேமெண்டேஷன் சாப்டர் 3 verse 22 and 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அவைகள் காலைதோறும் புதியவைகள். இந்த நாளில் நம்ம நைட்டு தூங்கணும், காலையில் எழும்பி பார்க்கும் பொழுது நம்ம சன்ரைஸை பார்த்துருக்குறோம், நம்ம கூட இருக்கிறவர்களை பார்த்துருக்குறோம், வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்துருக்குறீங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய கிருபை. நான் விசுவாசிக்கிறேன், எத்தனையோ பேர் நைட்டு தூங்கினவங்க இன்றைக்கி காலையில் இல்லை, தூக்கத்திலேயே அவங்க மரணத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு பாருங்கள் புதிய நாளை கொடுத்துருக்கிறார். அதனால் நான் தைரியமாக சொல்லுவேன், இன்றைக்கி ஒரு புதிய நாள். அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளில் என்னென்ன காரியங்கள் சிறப்பாக செய்ய முடியுமோ அதை நீங்கள் தைரியமாக செய்யுங்க. நேற்று நேரத்தில் சில கவலைகள், தோல்விகள், நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் நேற்று நடந்திருக்கும். அதை நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க, ஐயோ நேற்று இப்படி ஆயிடுச்சேன்னு. அந்த நாள் முடிஞ்சிச்சு. கர்த்தர் இந்த நாளை கொடுத்துருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் அந்த முன்னாடி பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. என்றைக்குமே பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. பின்னாடி நாளை பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு அழுகையை கொண்டு வரும், அது வேதனையை கொண்டு வரும். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கான புதிய நாளை கொடுத்துருக்கிறார், புதிய கிருபையை கொடுத்துருக்கிறார். அதை பார்த்து முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே புதிய நாளை காண செய்திரே, புதிய கிருபையை கொடுத்துறே. இந்த நாளுக்கான கிருபையை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஆஃபீஸ்க்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், ஸ்கூல் காலேஜ் போகிற எல்லா பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த புதிய நாளில் அவள் என்னென்ன ஸ்டெப்பின் பண்ணி வைக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்கள். ஒரு குறைவு அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. எல்லா நன்மைகளை காண செய்யுங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலத்தில் எல்லா இடத்துல சமாதானத்தை கட்டளையிடுங்க, குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க. குடிக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை அந்த குடியிலேருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. குடும்ப சண்டைகளிலிருந்து எல்லாரையும் ஆண்டவரை விடுதலை ஆக்குங்க. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குங்க. இந்த நாளில் அவங்களோட பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. அவள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் இருக்கிற அப்பத்தை, தண்ணீர், எண்ணெய், மாவு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அந்த கிச்சன் பகுதியில் எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது. அந்த இடத்துல வேலை செய்கிற பிள்ளைகளை நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாள் பர்த்டே, வெட்டிங் அனுசரி கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வருஷத்தில் கத்த புதிய கிருபை ஒவ்வொரு நாளும் தருவீராக. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த வெளி தேசத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. நன்றாய் படிக்கவும், நன்றாய் வேலை செய்யவும், அந்த இடத்துல தங்கவும், சமாதானமாக இருக்கவும் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. எஸ்தர் திருச்சபையை ஆசீர்வதிங்க. அநேக கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை வாரம் இந்த பெங்களூர் பட்டணத்தில் ஆண்டவரே கத்தாவே எங்கள் சபைக்கு நீர் கொண்டு வருவீராக. மகிமையான காரியங்களை நீர் செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திருச்சபை கத்தாவை கட்டுகிற பணிக்கு ஆண்டவரே அந்த தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்க. ஜனங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவர். ஜனங்கள் தாராளமாய் கொடுக்க உதவி செய்யுங்க. எல்லா வழிகளையும் நீர் உருவாக்கி தாங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.